Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட ஆப்பிள் ஐஃபோன் 11 பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் முதல்ல பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணோன்னா பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. மேலே எந்த வித கேஸோ இல்லைன்னா எந்த வித பேப்பரோ எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் கிளிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு கொடுக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயர்டு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏர்பாட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது லோ வெர்ஷன் அப்படின்றது கிடையாது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 68,000. ஆனால் இந்த ப்ரைஸுக்குமே ஏர்பாட் கொடுக்கல. ஆனால் ஏர்பாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. 18 வோல்ட் சார்ஜர் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம வாங்கணும்னா தனியாக தான் வாங்கணும். பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்பிளோட லோகோ, அதுக்கப்புறம் 2 டியூவல் கேமரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸி லுக், ஒரு கையில் பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்கு. இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்றது எல்லோருடைய மெயினாக ஒரு கனவாகவும் எல்லாத்துக்குமே இருக்கும். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் சிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனை பொறுத்தளவுக்கு ஐஃபோன் 11, அதுக்கப்புறம் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6.1 இன்ச் லிக்விட் ரெட்டினா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்ட் தான். கேமரா பொறுத்தளவுக்கு பேக்கில் 12 MP வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைடு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸுக்கு சென்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. 60 frames per second எடுக்கலாம். நைட் மோடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு புதுசாக லைட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் ஃபோட்டோ எதுவுமே எடுத்து பார்க்கல. இது என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் தான். இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா நார்மலாக வயர்டு இயர்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க ஆட்டோமொபைல் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட OnePlus 60 அப்படின்ற மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். 60 frames per second என்னோடய ஃபோனில் எந்த வித ஃபீச்சர்ஸுமே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 6 ப்ரோ. அதனால் நான் அவங்களோட ஃபோன் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஐஃபோன் 11ஓட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A13 Bionic அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்மலாக என்னோட ஃப்ரெண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் வாங்கினோடனே அவங்களுக்கு யூசேஜில் ரொம்பவே ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த வித சாஃப்ட்வேரோ எந்த வித ஆப்போ டவுன்லோட் பண்ணணுனாலும் இல்லை அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்ட்ரு பண்ணினாலும் ஆப்பிளோட ஐடி அதோட பாஸ்வேர்டு எல்லாமே கேட்காங்க. அதனால் எதுனாலுமே உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஐஃபோனுக்குள்ளே ப்ராசஸர் எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதோட யூசேஜ் எல்லாமே நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் யூஸ் பண்ணுறது கஷ்டம். ப்ளஸ் பாக்ஸுக்குள்ளே பொறுத்தளவுக்கு என்னதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஹெட்செட், அதுக்கப்புறம் சார்ஜர், கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் ஆப்பிள்குள்ளே ஸ்டிக்கர்ஸ் 2 இது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே பார்த்த அளவுக்கு பெருசாக பாக்ஸில் வேறு எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்குள்ள அடாப்டர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்பாடு இதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனி ரீசெண்ட் டேஸில் வர்ற டைம்லும் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஹெட்செட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் ஒன்லி ஃபோன் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பாக்ஸை பொறுத்தளவுக்கு பாக்ஸில் நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கனாலே அந்த ப்ரீமியம் லுக் நல்லாவே தெரியுது. ஐஃபோன், அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் சிம்பிள் எல்லாமே சில்வரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மின்னுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஃபோனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ப்ரைவசி முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி மீதி யாருமே கேமரா ஒரு நார்மலாக என்னால் ஒரு கேமரா வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். வாரண்டியை பொறுத்தளவுக்கு 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எதுவும் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோவாகவும் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டினா நான் நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்டாகவும் லீவ் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ரோமியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.